ஜப்பான்ல வித்தியாசங்களுக்கு பஞ்சமே இல்ல. அந்த வகையில நான் பார்த்து வாய பொளந்த 9 யூனிக்கான விஷயங்கள உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்றேன். அது மட்டும் இல்லாம நீங்க ஜப்பான் வந்தீங்கன்னா ஒரு 3 யூனிக் ஆக்டிவிட்டீஸ் சிம்பிள் லெவல்ல ஆரம்பிச்சு இன்டென்ஸ் லெவல் வரைக்கும் இருக்கு. அது 3 என்னன்றத இந்த வீடியோ கடைசியில உங்களுக்கு ஷேர் பண்றேன். வாங்க ஆரம்பிக்கலாம். ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ஜப்பான் எபிசோட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். என்னோட இந்த ஜப்பான் பயணம் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜப்பான் பயணத்தில் நான் பல விஷயங்களை பார்த்து ஆச்சரியப்படவும் பிரமிக்கவும் செஞ்சேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் பார்த்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஜப்பான்ல ஏகப்பட்ட கேப்சூல் ஹோட்டல்ஸ் இருக்கு. அதாவது ஒரு அல்ட்ரா லார்ஜ் சைஸ் வாஷிங் மிஷின் உள்ள தூங்கினா எப்படி இருக்கும், அப்பேற்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடியதான் இந்த கேப்சூல் ஹோட்டல்ஸ். ஓஹோ, ஃபியூச்சர்ல ஹோட்டல் ரூம்ஸ்லாம் இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு என்னை யோசிக்க வச்ச ஒரு இடம். பார்த்தா அவதார், ஒப்ளிவியன் போன்ற சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள்ல வர ஸ்லீப் லேப்ஸ் மாதிரியே இருக்கு பாருங்க. நமக்கு கிடைச்சது அப்பர் பர்த், பார்க்கறதுக்கு குட்டியா தான் இருந்தது. ஆனா மேலே ஏறி வந்தா ஓரளவு ஸ்பேஷியஸா தான் பாருக்கு. இந்த கேப்சூல் ஹோட்டல் ஸ்டே காஸ்ட் அதை பத்தி நான் ஒரு ஃபுல் லென்த் வீடியோ போட்டிருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இது மாதிரி ஜப்பான்ல ஏகப்பட்ட கேப்சூல் ஹோட்டல்ஸ் ஏகப்பட்ட தீம்ஸ்ல இருக்கு. ஒரு அட்வென்ச்சர் ஸ்டே எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட தூக்கம் அன்னைக்கு நைட்டு சூப்பரா இருந்துச்சு. ஓகே, அடுத்த விஷயம், இன்னொரு நாள் நான் ஜப்பான்ல ஒரு ஃபுட் கோர்ட் மால்ல நடந்து போயிட்டு இருந்தேன். அங்க பார்த்தா ஒவ்வொரு ஹோட்டல் வெளியும் இவங்க சாப்பாடெல்லாம் வெளியே வந்து அப்படியே ஷோகேஸ்ல வச்சு வச்சிருந்தாங்க. அப்புறமா க்ளோஸ் அப்ல பார்த்தா தான் தெரியுது இது நிஜ சாப்பாடு இல்ல, ஃபுட் ரெப்ளிகாஸ், அதாவது பொம்மைகள். ஹோட்டல் ஃபுட் மெனுல என்னென்ன ஐட்டங்கள் இருக்கோ அதுக்கெல்லாம் இவ்வளோ தத்ரூபமான ஃபுட் ரெப்ளிகாஸ் செஞ்சு வெளியே வச்சிருக்காங்க. அதாவது கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடியே ஃபுட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்காக. ஹோட்டலுக்கு வெளியே பொம்மைகள், வித்தியாசமான லைட்ஸ், அதெல்லாம் எதுவுமே இல்லாம எங்க ஹோட்டல்ல இந்த ஃபுட் தான் இருக்கு அப்படின்றத ஒரு ரெப்ளிகா செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க. அங்க இருக்கு அவங்களோட கிரியேட்டிவிட்டியும் மார்க்கெட்டிங் ஸ்டைலும். இது ரியலா டூப்பா அப்படின்னு நம்மள ஒரு செகண்ட் யோசிக்க வைக்கிற அளவுக்கு இருக்கு. அடுத்தது ஜப்பானோட ட்ரெயின் கல்ச்சருங்க. யூனிக்னஸோட உச்சம் இது. என்னை வாயை பொழக்க வச்சது. நான் ஒரு நாள் பிஸியான ரஷ் ஹவரில் ஜப்பானோட ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தேன். பரபரப்புக்கு பஞ்சமே இல்லை, அவ்வளோ கூட்டம். ஆனால் இவ்வளோ கூட்டம் இருந்தாலும் மக்கள் வந்து இங்கே தனியாக ஒரு டெசிக்னேட்டட் லைன்ஸில் நின்றுட்டு இருக்காங்க. ட்ரெயின்லேருந்து இறங்குறதுக்கும் ஏறுறதுக்கும் கூட இந்த லைன்ஸ் வந்து அழகாக கலர் கோட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏதோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் ப்ரோக்ராம் பண்ண மாதிரி கரெக்டாக வந்து நின்றுட்டாங்க பாருங்க. அவ்வளோ ட்ரெயின்ஸ், அவ்வளோ பிஸினஸ், இவ்வளோ பரபரப்பு இருந்தாலும் அந்த டிசிப்ளின் இவங்க கடைப்பிடிச்சாங்க. இந்த ட்ரெயின் பாருங்க வந்து நின்னோடனே அவ்வளோ பேர் இறங்குறாங்க. மொத்த பேரும் இந்த ரைட் சைடில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இறங்குறவங்களுக்கு வழி விடுறதுக்கு. அதுக்கப்புறம் இவங்க ஒவ்வொருத்தரா உள்ள போறாங்க. ஒரு தள்ளுமுள்ளு, ஒரு சத்தம் எதுவுமே இல்லை. அவ்வளோ அமைதியா எல்லாருமே போட் பண்ண இந்த ட்ரெயினை. நான் இந்த ஆச்சரியத்துல இருந்தே இன்னும் மீளல. ட்ரெயின் உள்ள வந்தோடனே இன்னொரு ஒரு ஆச்சரியம் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது. அதாவது இந்த கம்பார்ட்மெண்ட்ல ஒரு 50லேருந்து 100 பேர் இருப்பாங்க. ஆனா ஒருத்தர் கூட பேசக்கூட இல்லை, ஒரு சின்ன சத்தம் கூட இல்லை இந்த கம்பார்ட்மெண்ட்ல. கேட்டிங்களா? எந்த சத்தமே இல்லை, வெறும் ட்ரெயினோட அந்த அனௌன்ஸ்மெண்ட் சத்தம் மட்டும்தான் கேட்டுக்கிட்டே இருந்தது. இது ஏன்னா நம்ம ஜப்பான்ல ட்ரெயின்ல பயணிக்கிறப்போ சக பயணிகளுக்கு எந்த இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு வழிமுறையை ஜப்பான்ல கடைபிடிக்கிறாங்க. சைலன்ஸ் இஸ் கோல்டன். போனை சத்தமா வைக்கிறதோ அடுத்தவங்க கிட்ட சத்தமா பேசுறதோ ஜப்பான்ல நம்ம ட்ரெயின்ல பயணிக்கிறப்போ தவிர்க்கணும். நீங்க ஜப்பானுக்கு டூரிஸ்டா வந்து ட்ரெயின்ல பயணிக்கிறப்போ இந்த வழிமுறையை கடைபிடிக்கிறது நல்லது. ஏன்னா இந்த சைலன்ஸ் வந்து ஒரு சைன் ஆஃப் ரெஸ்பெக்ட். இந்த பியூட்டிஃபுல் ட்ரெயின் கல்ச்சர் மாதிரி ஜப்பான் மக்களும் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ட்ரெயினோட பைலட் பாருங்க. நான் ஸ்டேஷன் தெரியாமல் இவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன். அவர் ட்ரெயின்லேருந்து வந்து அவரோட ஐபேட் எடுத்துக்கிட்டு எனக்கு எந்த ஸ்டேஷன் அப்படின்றத கரெக்டாக ஒரு பாயிண்ட் பண்ணி கொடுத்தாரு. கொடுத்துட்டதுக்கப்புறம் அவர் ட்ரெயினில் ஏறி கிளம்புனாரு. ஜப்பானில் ட்ரெயின் கல்ச்சர் எப்படி இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்ததோ அதே மாதிரி ரோட் அண்ட் டிராஃபிக் கல்ச்சரும் அல்டிமேட். இது ஒரு டிராஃபிக் இன்டர்செக்ஷன். சும்மா மக்கள் கிராஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஒவ்வொரு வண்டியும் அப்படியே ஒரு கோஆர்டினேட்டட் எஃபர்ட்ல அப்படியே நின்றுட்டாங்க. அந்த ஒயிட் கார் போன உடனே கிரீன் கார் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா இங்கே டாக்ஸியும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. மக்கள் வந்து அவங்களோட கிராசிங்கை முடிக்கணும் அப்படின்ட்டுன்னு. மக்கள் கிராஸ் பண்ண உடனே தான் டாக்ஸி மூவ் ஆகுது. அதுக்கப்புறமா அந்த கிரீன் கார். ஒரு சின்ன ஹாரன் சத்தம் கூட இல்லை, அரசல் புரசலாக போகிறதும் இல்லை. ஒவ்வொருத்தரும் அவ்வளோ ஒரு கோஆர்டினேட்டட் எஃபர்ட்டாக கிராஸ் பண்ணுற மக்களுக்கு வழி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க பயணத்தை கண்டினியூ பண்ணாங்க. ஓகேங்க, அடுத்த நான் பார்த்த ஒரு யூனிக்கான விஷயம் என் மைண்டே சும்மா ஒரு செகண்ட் சுத்தல்ல விட்டுருச்சு. அதாவது வாடகை வீடு, வண்டி, காரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இங்கே ஒரு விஷயத்த வாடகைக்கு எடுக்கலாம். அது என்ன தெரியுமா? அப்படியே பார்த்துட்டு நான் கொஞ்சம் லைட்டாக ஆடி போயிட்டேன். பார்க்குறீங்களா அது என்னன்னு? என்ன ரெண்டலுக்குன்னு? கோடை அம்ப்ரெல்லா வந்து ரெண்டலுக்கு வச்சிருக்காங்க. இங்க ஆப்ல பே பண்ணி இந்த அம்ப்ரெல்லாவை ரெண்டலுக்கு எடுத்துக்கலாம். நம்ம
இது என்னய்யா புது பிசினஸா இருக்கு, கொடைய ரெண்டலுக்கு எடுக்கிறதா அப்படின்னு ஆடிட்டேன் நானு. இது ஃபுல்லாவே ஜாப்பனீஸ்ல இருந்தது டெக்ஸ்ட். ஸோ அப்படியே நம்ம கூகுள் லென்ஸ் ஓப்பன் பண்ணி டிரான்ஸ்லேட் ஆப்ஷனை தட்டினோடனே இந்த ஜாப்பனீஸ் எல்லாம் இங்கிலீஷா மாறிடுச்சு. கொடைய வாடகைக்கு எடுக்கிற விஷயத்த என் வாழ்க்கையில இப்பதான் முதல் தடவை நான் கேள்விப்படுறேன். ஓகே, அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்ப்போம். இதுக்கு நான் மார்னிங் வந்து ஜப்பானோட பாப்புலரான சென்சோஜி டெம்பிளுக்கு வந்தேன். அதாவது நம்ம ஊர்ல எப்படி ராசி கற்கள் இருக்கோ அதுக்கு ஈக்குவலா ஜப்பான்லயும் ஒரு விஷயம் இருக்கு, லக்கி சார்ம்ஸ். ஒவ்வொரு விஷயத்துக்கு அது இருக்கு. ஹெல்த்ல ஆரம்பிச்சு எஜுகேஷன், சேஃப்டி அப்படின்னு கையில போடுற பிரேஸ்லெட், பேப்பர் ஷீட்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட வகைகள் இவங்க வச்சிருந்தாங்க. இதுலயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் எதுனா எண்ணிய காரியங்கள் நடக்கிறது, விஷஸ் கம் ட்ரூ, 20,000 என்னது. சரி, நானும் என்ன பண்ணேன், எங்க ஃபேமிலிக்காக ஜப்பான் ஞாபகமா சில லக்கி சார்ம்ஸ் வாங்கிக்கிட்டேன். அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். பிரேஸ்லெட், ஹெல்த், எஜுகேஷன், அதுக்கப்புறம் ஃபேமிலி சேஃப்டி சாம் அப்படின்னு ஒரு 4-5 வாங்கிக்கிட்டேன். சரிங்க, அடுத்த யூனிக் விஷயம் பார்ப்போம். இது ஜப்பானில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு ஆத்தென்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நிஞ்சாவா நீங்கள் மாறுற ஒரு அனுபவம். இதுக்காக டோக்கியோவில் இருக்க அசாகுசா அப்படின்ற ஒரு ஜோனில் நிஞ்சா கஃபேன்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். உள்ளே வந்தோடனே இந்த ஹெவியான கதவை வந்து நம்மளை மூட சொன்னாங்க. ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் அதை மூடிட்டேன். இதை பற்றி நான் ஒரு ஃபுல் வீடியோவும் போட்டிருக்கேன், நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அதை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அதில் வந்து லொகேஷன், காஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். உள்ளே வந்தோடனே நமக்கு வந்து நிஞ்சா காஸ்டியூம் கொடுத்துட்டு ஃபுட் மெனுவும் எடுத்துக்கிட்டாங்க. நம்ம நிஞ்சாவை ட்ரெயின் ஆகிற இந்த கேப்ல நமக்கு சாப்பாடும் சுட சுட உள்ள ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு. இது மாதிரி நிறைய ஆத்தென்டிக்கான எக்ஸ்பீரியன்சஸ் வந்து ஜப்பான்ல இருக்கு. இங்க இருக்க நிஞ்சா மாஸ்டர் வந்து நமக்கு ஏகப்பட்ட சேலஞ்சஸ் வச்சாரு. ஃபர்ஸ்ட் வந்து ஷுரிக்கன் என சொல்லப்படுற இந்த நிஞ்சா பிளேட்ஸை தூக்கி அடிக்கிறது. அடுத்தது நிஞ்சாவோட ப்ளோயிங் டாட் ஒரு பைப்ல குட்டி ஊசியை வச்சு அந்த பலூன்ஸ் அடிக்க சொன்னாரு. இது மாதிரி நமக்கு இருந்த 30 நிமிஷத்துல நிறைய ஃபன் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்து இன்ட்ரெஸ்டிங்கா இந்த செஷனே கொண்டு போனாங்க. நீங்க ஜப்பான் வந்தீங்கன்னா இது மாதிரி ஏதாவது ஒரு நிஞ்சா கஃபே எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேமிலியோட போறதுக்கு பயங்கர ஃபன்னா இருக்கும். சரி, நிஞ்சாவோட அடுத்த லெவல் அட்வென்ச்சர் ஒன்று எனக்கு காட்டுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சாமுராய் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நான் சொல்லுவேன். சாமுராய் அப்படின்றவங்க ஜப்பானோட வாள்வீச்சு வீரர்கள். அதை நமக்கு ஒரு கல்ச்சரல் எக்ஸ்பீரியன்ஸா கொடுக்கக்கூடிய நிறைய டோஜோஸ் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு டோஜோக்கு தான் நான் வந்திருக்கேன். இங்கே நமக்கு சாமுராய் காஸ்டியூம் போட்டு விட்டு கட்டானா என சொல்லப்படக்கூடிய சாமுராய் ஸ்வாட்ஸும் 2 கொடுத்தாங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. காஸ்டியூம் போட்டு ரெடி ஆனோடனே நம்மளோட சாமுராய் மாஸ்டர் வந்து நமக்கு சில மூவ்ஸ் சொல்லி கொடுத்தாரு. இது சுமார் 400 வருஷம் பழமையான ஒரு கலை. இங்க அதை இவங்க பாரம்பரியமா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. டூரிஸ்டுங்களுக்கு இது ஒரு கல்ச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸா அவங்க ஷேர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம கடைசியா இந்த ஜாப்பனீஸ் ஸ்ட்ரா மேட்டை வெட்டுற ஒரு சேலஞ்சும் வச்சாரு. Very good. Okay. Good job. இங்க வந்ததுக்கு ஞாபகமா மாஸ்டர் எனக்கு ஒரு சின்ன கிஃப்டும் கொடுத்தாரு. சரி, இதை விட இன்டென்ஸான ஒரு கல்ச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதுக்கு உங்களை கூட்டிட்டு போறேன். இதுவும் ஜப்பானோட கல்ச்சர்ல ஒரு டீப் ரூட்டடான விஷயம். அப்படி என்னன்னு பாத்தீங்களா, சுமோ ட்ரைனிங், ஜப்பானோட மல்யுத்த பயிற்சி. இதுக்காக ஜப்பான்ல இருக்க ஒரு சுமோ மாஸ்டர் அண்ட் சாம்பியன் கிட்ட ஒரு ட்ரைனிங் செஷன் புக் பண்ணியிருக்கேன். வாங்க ஒரு குட்டி மல்யுத்த பயிற்சிக்கு போகலாம். இதெல்லாம் ஒன்லி இன் ஜப்பான் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் வந்திருக்கிறது ஒரு ஆத்தென்டிக் சுமோ டோயோ, மல்யுத்த களம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியும் ஒரு ஃபுல் லென்த் வீடியோ பண்ணியிருக்கேன். அதில் இந்த காஸ்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை லிங்க்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. என்னோட ஜப்பான் பயணத்திலே இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ். இந்த சுமோ வீரர்களுக்கு கட்டுற மாதிரியே மவாஷி என சொல்லப்படக்கூடிய பெல்ட் வந்து மாஸ்டர் நமக்கு கட்டி விட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ட்ரைனிங் ஆரம்பிச்சாரு. ட்ரைனிங்கில் சும்மா ஸ்குவாட்டு, சிட்டப்ஸ் அப்படின்னு பெண்டை நிமித்திட்டாரு. சுமார் ஒரு 3 மணி நேரம் எக்ஸ்பீரியன்ஸில் 1.5 மணி நேரம் நாங்கள் வெறும் வார்ம் அப் அண்ட் சுமோ ட்ரைனிங் அதை மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தோம். நிஜ சுமோ ரெஸ்லர்ஸ் எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு பாப்பா மேட்ச்சில் இறங்கலாம் அப்படின்னு மாஸ்டர் வந்து நம்மளை ஒரு சுமோ மேட்சுக்கே கூப்பிட்டாரு. இப்படியே இந்த எக்ஸ்பீரியன்ஸில் டைம் போனதே தெரில. கொஞ்சம் சுமோ கல்ச்சர், நிறைய ஒர்க் அவுட், அதுக்கப்புறம் இது மாதிரி குட்டி குட்டி மேட்சஸ், நல்ல ஒரு கல்ச்சுரல் இமோஷனாக இருந்துச்சு. நான் ஜப்பான் பார்த்து ரசித்த அந்த 9 யூனிக்கான விஷயங்களை உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோட வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், டேக் இட் ஈஸி, பாய்.